ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுரேஷும் மதியும் அவங்க வாழ்க்கை இன்னும் தொடங்கலை அப்படிங்கிறதுக்காக தங்கராஜ் மொக்கையாக ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதனால் சுரேஷ் ரொம்ப அசிங்கப்பட்டார். அது மட்டும் இல்லை, அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கே போயிடலாம், இங்கே தேவையில்லாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் மதியம் மனசுக்குள்ளே யோசிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் சுரேஷ் கிளம்புற வீட்டுக்கு நாங்கள் 2 பேரும் அங்கேருந்தே எங்கள் வேலைக்கு போய்க்கிறோம் மாமா, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு டைரெக்டாக தங்கராஜ் கிட்ட சொல்லும்போது தங்கராஜுக்கு கோவம் வருது. இங்கே இருந்தால் தான் நீங்கள் 2 பேரும் சரியாவீங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து உங்கள் வீட்டில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன தோக்கடிச்சிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால் என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. இதில் என்ன மாமா வெற்றி தோல்வியெல்லாம் இருக்குது, ஏதோ 2 நாள் ரிலாக்ஸாக இருக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, அதான் இருந்துட்டோம்ல அப்படின்றாங்க. எங்கடா முழுசாக 2 நாள் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுறேன், அவளையும் அப்படியே வீட்டுக்கு போயிட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது கூட நீ சொல்ல மாட்டியா, நாங்கள் தான் சொல்லணுமா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. என்னக்கா நீ வேற அப்படின்னு கோவப்படுறாரு. சுரேஷ், உன் தலையில் காயம் இருக்குது, அதை நோட் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. நோட் பண்ணேன், அது பயங்கரமாக வலிக்குது மாமா, இங்கே பாருங்கள் ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா என்னடா சொல்வ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாரு. மதிக்கு சிரிப்பு வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரேவதி இருந்துட்டு ஏங்க அதெல்லாமா கேட்பீங்க அப்படின்னு. நான் கேட்க மாட்டேன், ஆனால் யாராவது அதை பற்றி கேட்டாங்கன்னா என்னடா சொல்லுவேன்னு கேட்டேன், அதுக்கு உன் தம்பி எப்படி நெளிகிறான் பார்த்தல அப்படின்றாங்க. சுரேஷ், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், வெளியில் இருக்கிறவங்க கிட்டையாச்சும் எதையாவது சொல்லி சமாளிச்சிடுவேன். உன் அக்கா மூலமாக இந்நேரம் உன் அன்னிக்கோ இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ நியூஸ் போயிருந்திருக்கும், அவங்க இதை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி தான் சமாளிக்க போகிற, பேசாமல் இந்த காயம் ஆடுற வரைக்கும் இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அட போங்க மாமா அப்படின்னு. என்னடா இப்போல்லாம் மாமாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவள் வேற சிரிக்கிறா அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே திட்டுறாரு மதிய. அதுக்கப்புறம் சரி மாமா இருந்து தொலைறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரிங்க மாமா நான் டியூட்டி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாரு. டே இப்படியே அவள் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இதுதானே மாமா யூனிஃபார்மு, இப்படி தானே போய் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே நான் அப்படி சொல்லலடா, இந்த தலை காயம் இருக்குல்ல அதை அப்படியே விட்டுட்டு போகிற, பேண்டேஜ் ஏதாவது போடு அப்படின்னு. அப்படி ஏதாவது போட்டால் தான் அந்த காயம் பெருசாக காமிச்சு கொடுக்கும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. டே இருடா, கோவத்தில் சாப்பிடாம போகிறப்பாரு, உன் அக்கா உனக்காக விதவிதமாக சமைச்சு வச்சுருக்கா. காலையிலே என்ன மட்டன் வாங்கிட்டு வாங்க, சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர வச்சு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டா, சாப்பிட்டுட்டு தான் நீ போகணும் அப்படின்றாங்க. அக்கா நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு. ஏண்டா நீ வர வரைக்கும் சூடாகவே இருக்கும், வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கிரேவி ஏதோ ட்ரெஸ்ஸு மேலே கொட்டிடுது. என்னக்கா அப்படின்னு சுரேஷ் கடுப்பாயிடுறாரு. டே தெரியாமல் பட்டுச்சுடா, சாரிடான்னு. நான் வேற ஒரு யூனிஃபார்ம் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன், மற்றதெல்லாம் வீட்டில் இருக்குது, வீட்டுக்கும் நான் போக முடியாது, எப்படி நான் இப்போ வேலைக்கு போகிறது அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. நம்ம மதிக்கு வேற சிரிப்பாக வருது நம்ம சுரேஷோட நிலைமையை பார்த்து. தங்கராஜ் வந்து சுரேஷை காமெடி பீஸ் ஆக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது அவங்களுக்கு. இவ வேற நம்மளை பார்த்தாலே சிரிக்கிறா. இவ மனசுக்குள்ள அப்படி என்னதான் நினச்சிட்டு இருக்காளோ தெரியல. இவகிட்ட நாமளா இறங்கி போய் பேசணும்ல, இவ கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சி அவளை தொட போனோம்ல, அதுக்கு தான் இந்த நிலைமை, அதனால தான் நம்மளை கேவலமாக நினைக்கிறா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள செம்ம யோசனைகள் போய்கிட்டே இருக்கு. சாப்பிடவே முடியல அவரால். எந்திரிச்சு மேலே போறாரு. எங்கடா போற, வேலைக்கு போலியான்னு. அட போங்க மாமா, நான் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்ப முடியும் அப்படின்னு மேலே போயிடுறாரு. மதி வந்து அவங்க ரூமுக்கு போய் காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சுரேஷும் நம்ம தங்கராஜும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. எப்போவுமே நம்ம பொண்டாட்டியை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு வழக்கம் போல தேவையில்லாத அட்வைஸ் தான். இந்த அட்வைஸ்லாம் கேட்டு யாரும் உருப்பட்ட மாதிரி தெரியல. இவர் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம தங்கராஜ் சொல்றதுல நம்ம சுரேஷ்க்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஒரே ஒரு விஷயம், மதி விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆயிருந்தா கூட கண்டிப்பாக தங்கராஜ் சொல்றதை கேட்கலான்னு நினச்சிருப்பாரு. இது வரைக்கும் ஒன்று கூட மதி விஷயத்தில் நம்ம சுரேஷ் அதுவும் தங்கராஜ் சொன்னதை செஞ்சு ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. அதனால தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ மதி அவங்களுக்கு உள்ள இருக்கிற ரேவதிக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்க வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்றதில்ல, அவங்க பாட்டுக்கு கிளம்பி ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்து உடனே பயங்கர கோவம் வருது சுரேஷ்க்கு. என்னடா உன் பொண்டாட்டியை பார்த்தா உனக்கு கோவம் வருதா அப்படின்னு. வராத பின்ன, நான் பார்த்துக்க கெத்தா இருந்தேன் மாமா, அவ கூட போய் சேர்ந்து வாழணும்னு சொல்லி பேசி அவகிட்ட அடி வாங்கினது தான் மிச்சம்னு. அடிச்சாளா அப்படின்றாரு. இதுக்கு பேர் என்ன மாமா, அடிச்ச மாதிரி தானே, நான் போயிட்டு என்னோட யூனிஃபார்ம் ஆறிடுச்சான்னு பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ தானே வாஷ் பண்ணி போட்டு வந்தேன்னு சொன்னேன், அதெல்லாம் ஆறி இருக்காது, வெயிட் பண்ண போவேன் அப்படின்றாங்க. இன்ஸ்பெக்டர் கால் பண்ணிட்டே இருக்காரு, நான் என்னென்ன பார்க்குறேன் மாமா அப்படின்னு போகும்போது, டே இருடா ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டிக்கு இவ்வளோ திமிரெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா, எப்படி பார்த்தாலும் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு, அதில் அவள் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா, அதனால தான் உனக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அந்த கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் எவ்வளோ தைரியமாக காலேஜ் கிளம்பி போகிறா பற்றியா, அவளுக்கு தைரியமே அவள் வேலை தான்டா, அந்த
அந்த தைரியத்தை எப்படியாவது நம்ம உடைச்சிடணும், அவள் வேலைக்கு போகிறத நிறுத்தினா மட்டும்தான் அவளால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வந்து, நீ சொல்கிறத கேட்பா, உன் சம்பளத்தில் அவள் குடும்பம் நடத்தணும், அதுக்கு ஒரு வழியை பண்ணலாம், பேசாமல் அவளோட சுயமரியாதையை கொஞ்சம் லேசாக சீண்டி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. மாமா வேணாம், தயவு செஞ்சு இதோட விட்டுடலாம், அவள் பாட்டுக்கு அவள் இருந்துட்டு போகிறா, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதும், இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அது ஸ்மூத்தாக போயிட்டு போகுது அப்படின்றாங்க. மறுபடியும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நடக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ அவள் கொஞ்சம் மாறி இருக்கான்னு தான் தோணுது, அவளுமே இதெல்லாம் விரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன், அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுறது அவளுக்கு பிடிக்கல, அதுக்காக வச்சு அவள் சேஞ்ச் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் மாமா, வேணாம் மாமா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் பார்த்தீங்கன்னா அவரோட யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு ஏதோ கணக்கு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ரேவதி வந்து இங்க சுரேஷ் கூட உட்காந்து சாப்பிடுங்கன்னா சரியா சாப்பிடல, இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பசிக்கல ரேவதி. ஏன் ரேவதி, நான் சுரேஷ்க்கு சொல்றதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு அவனுக்கு புரியுதுமா அப்படின்னு கேட்குறாங்க. புரியுமா இல்லையானா அவனை தானே கேட்கணும் அப்படின்னு. இல்லை உனக்கு என்ன தோணுது, அவனுக்கு புரியும்னு நினைக்கிறியா அப்படின்னு. நீங்கள் சொல்றது எதுவுமே சரியான ஐடியாவே இல்லையேங்க, எனக்கே அப்படி தோணுது, ஒருவேளை சுரேஷ்க்கு அப்படி புரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்றாங்க. என்ன நீ என்னோட ஐடியாவே தப்புன்னு சொல்கிற அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. நான் எதுவுமே சொல்லலைங்க, நீங்கள் கேட்டதுக்காக சொன்னேன், எனக்கு தோன்றதை நான் சொன்னேன், அது எப்படி உங்கள் மனசில் இருக்கிறத நான் சொல்ல முடியும், ஆளை விடுங்க சாமி, உங்களுக்கு பசிச்சதுன்னா என்னை கூப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. தங்கராஜும் ஏதேதோ யோசிச்சு பார்த்தாரு. அவங்க அம்மா வராங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது சரியாக வருமானு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்னடா அது அப்படின்னு. பொண்டாட்டிக்கு எப்போவுமே புருஷன் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்து அதில் குடும்பம் நடத்தினா தானே அவள் புருஷனை மதிக்குவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான், புருஷன் சம்பாதிக்கலன்னா அப்படின்னு. இல்லை புருஷனும் சம்பாதிக்கிறான், ஆனால் பொண்டாட்டியும் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அந்த வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு. 2 பேரும் சம்பாத்தியம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இல்லம்மா உங்களுக்கு புரியல நான் கேட்கறது. இப்போ நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கலாம், நான் வெளியில போறேன், பிசினஸ் பண்றேன், சம்பாதிக்கிறேன், அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுக்குறேன், எல்லாமே வாங்கி போடுறேன், அவ சமைச்சு கொடுக்குறா, என் மேல மரியாதையாகவும் இருக்கா, இது நல்லா இருக்குமா? இல்ல சுரேஷும் மதியம் இருக்காங்களே அந்த மாதிரி ரேவதிக்கும் வேலை கிடைச்சா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. ஐயோ இப்பவே அவ வாயை அடக்க முடியல, இன்னும் வேலை கிடைச்சா அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இதுதான்மா கரெக்ட், நான் இதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. மதியோட வேலை போயிடுச்சு அப்படின்னா சுரேஷோட சம்பாத்தியத்துல அவ வாழ்றதுக்கு ஒருவேளை ஒத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பா அவங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் மரியாதையோடு நடந்துக்குவாள்ல, அவளே பார்த்துக்க முடியுங்கிற தைரியம், அந்த நம்பிக்கை தானே இப்போ எல்லாத்துக்குமே காரணம், எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த நம்பிக்கையை உடைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சுரேஷ் வேண்டான்னு தான் சொன்னான், ஆனால் நான் இதில் இறங்கி வேலை செய்கிறதா முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தங்கராஜ் நீ எது செஞ்சாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த குடும்பத்துக்காக இதெல்லாம் நீ செய்யணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ்காக செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விருட்டுன்னு கிளம்புறாரு. கிளம்பி வந்து கீழே நிற்கிறாரு. நான் போயிட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. ஏண்டா இதுக்கெல்லாமா ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ கேட்குறேன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா மதி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பர்சன்டேஜில் ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு பெருசாக சந்தோஷமாக பேசுகிறாங்க, அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை சீக்கிரமாக அவங்க ஜாப் பர்மனெண்ட் ஆகிடும், அதை பற்றி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டாஃப் ரூமில் பேசிட்டு இருக்காங்க. இப்போது தங்கராஜ் பார்த்தீங்கன்னா மதிக்கு தெரியாமையே ஆஃபீஸில் போய் மதியோட வேலை விஷயமா நான் பேச வந்திருக்கேன், மதிக்கு நீங்கள் ஜாப் பர்மனெண்ட் பண்ண போகிறதா எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது, ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடக்கூடாது, எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கும் இப்போது மதிக்கும் அவளோட புருஷனுக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு இந்த வேலையை பர்மனெண்ட் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி சார், அவங்க பர்ஃபார்மன்ஸுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும்ல அப்படின்றாங்க. அவங்க மேலே ஏதாவது பிளாக் மார்க் வர்ற மாதிரி நீங்களா கிரியேட் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கான ஊதியம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவருமே வந்து கொஞ்சம் ஆசைப்படுறாரு பணத்துக்கு. சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அவரை கிளம்ப சொல்லிடுறாரு. இப்போது மதிக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணணுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு மதி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பக்கம் தங்கராஜோட கார் போயிட்டுருக்கு. அவரை பார்த்துட்டு உடனே புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வீட்டுக்கு போனதுமே சுரேஷ்க்கு கால் பண்ணி நீ போயிட்டு காலேஜில் மதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. இல்லை மாமா அதெல்லாம் சரியாக வராது, என்னால் முடியாதுன்னுவும் மாமா சொன்னால் கரெக்டாக இருக்கும், நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா, கண்டிப்பாக அங்கே ஒரு உனக்கு குட் நியூஸ் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
மாமா சொல்லிட்டாரே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுரேஷும் காலேஜுக்கு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் மதி வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தாங்க, வேலை பெர்மனெண்ட் ஆகிடும்னு. ஆனால் இப்போ ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு, பிரின்ஸிபல் ஏற்கனவே தங்கராஜுக்கு நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால் டைரெக்டாக போயிட்டு பிரின்ஸிபல் கிட்ட பேசுகிறாங்க. சார் ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி தங்கராஜ் இருக்கார்ல அவரோட மச்சானோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன். என்னோட ஜாபை நீங்கள் பெர்மனெண்ட் பண்ணுறதை பற்றி சார், அதாவது தங்கராஜ் அண்ணன் உங்ககிட்ட பேசுகிறதா சொல்லியிருந்தாரு, ஏதாவது பேசினாரா அப்படின்றாங்க. இல்லையம்மா, இது வரைக்கும் பேசலை. நிஜமாவே நீ தங்கராஜோட குடும்பமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவரும் நீங்களும் நல்ல க்ளோஸ் ஆமே அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா, அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்றாரு. சார் ப்ளீஸ் என்னோட ஜாப் மட்டும் பெர்மனெண்ட் பண்ணுங்கள், இப்போவே நான் நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்கேன், இதை பற்றி ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வேணால் சின்னதாக ஒரு எலெக்ஷன் மாதிரி கூட வச்சு பாருங்கள். எனக்கு ஜாப் பெர்மனெண்ட் பண்ணணுமா வேணாவா அப்படிங்கிறத பற்றி கேட்டிங்கன்னா நிறைய பேர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க பெர்மனெண்ட் பண்ணணும்னு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தங்கராஜ் சார் சொல்லியிருக்காரு, அதை தாண்டி வேறு யார் சொல்லணும் சொல்லுங்கள், பரவாயில்லைங்க, உங்களுக்கு ஜாப் பெர்மனெண்ட் பண்ணுறேன், அதே மாதிரி என்னை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக அவர்கிட்ட சொல்லி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி மதி பயங்கர சந்தோஷம். அப்புறம் சார் இந்த பெர்மனெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டரை நான் தங்கராஜ் அண்ணன் கையால் வாங்கணும்னு நினைக்கிறேன், கூட என்னோட ஹஸ்பண்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஷுவர்மா, நான் அதே மாதிரி பண்ணுறேன், ஏற்பாடு பண்ணிவிட்டு சொல்கிறேன், நீங்கள் அவங்கள வர சொல்லிடுறீங்களா அப்படின்றாங்க. இல்லை, அவங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும், இதை பற்றி நான் வீட்டில் ரொம்ப பெருமையாக பேசிக்கணும், அதுக்காக தான் நீங்களே அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் விஷயத்த சொல்லாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரே உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறதா தான் இருந்தார், பேசியிருப்பாருன்னு நினச்சேன் அப்படின்னு எதேதோ சொல்லி ஒரு வழியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் சைட்லேருந்து நம்ம தங்கராஜுக்கு சுரேஷ்க்கு 2 பேருக்குமே கால் போகுது. அவங்க இருந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், உடனே காலேஜுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் சுரேஷ் வந்து ஏற்கனவே அங்கே தான் போயிட்டு இருந்தாரு மதிய பிக்கப் பண்ணுறதுக்கு, அதனால கொஞ்சம் முன்னாடியே ரீச் ஆகி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தங்கராஜ் வரேன்னு சொன்னதுனால அவரும் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு கிளாப் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி, சார் நீங்கள் மதி உங்கள் ஃபேமிலின்னு சொல்லவே இல்லை, உங்களை அண்ணான்னு அவ்வளோ உரிமையாக சொல்கிறாங்க அவங்க, அது மட்டும் இல்லை நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கலனா வேறு யாருக்கு கிடைக்கிறது சொல்லுங்கள், நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை சார், பாருங்கள் நீங்கள் மனசில் நினச்சிங்க நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரி பிளைண்டாக கேட்குறாரு, அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக சார் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க கையிலே அந்த லெட்டரை கொடுத்து மதி கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. மதி அதை ரொம்ப திமுறா கெத்தாக அதை வாங்கிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னம்மா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, உண்மையிலே இந்த எல்லாமே உங்களுக்கு தங்கராஜ் சாரால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னது எனக்கு புரியல அப்படின்னு. மதிக்கு ஜாப் பெர்மனன்ட் பண்ணிட்டோம், அவங்க உங்க ஃபேமிலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் அவங்களை டெம்பரவரியா வச்சுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு என்ன சார் மரியாதை இருக்கு, நான் அது தெரிஞ்சதுமே உடனே என்னோட டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு. இப்போ மதி முன்னாடியே சொல்ல முடியாதுல்ல, வேண்டாம் அவளுக்கு பெர்மனன்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. பிளஸ் ஏற்கனவே பேசின ஆள் வேற இவர் வேற, அதனால ரொம்ப கன்ஃபியூஷன்ல இவங்க 2 பேரும் இருக்காங்க. மதியோட வேலையை போக வைக்கணும்னு இவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்போது மதிக்கு சுரேஷை விட அதிக சம்பளம் வர மாதிரி ஒரு ஜாப், பெர்மனன்ட் ஜாப் கிடச்சிருக்கு. உண்மையிலே காலேஜில் பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ரொம்ப ஈஸியாக மதி வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுவும் தங்கராஜ் ஒரு பிளானை போட அந்த பிளான்லேயே இவங்க உள்ள நுழைஞ்சு இப்படி ஒரு பிளானை போட்டு அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் காரில் போகிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு எதிராக ஒரு பால் போட்டீங்க, அதை அப்படியே கேட்ச் பண்ணி உங்களுக்கு எதிராக நான் போட்டுட்டேன், எப்படி சூப்பர்ல அப்படின்றாங்க. பயங்கர கோவப்படுறாரு சுரேஷ். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, என் மாமா கிட்டேயே உரண்டை இழுக்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, என் வேலை விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்திருந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க பெர்மனன்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு 3 மந்த் ஆயிருக்கும் கன்ஃபர்மேஷன் லெட்டர் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சு வேலை பார்த்துருக்கீங்க, எனக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடாது, வேலையை விட்டுட்டு என்னை தூக்கணும் அப்படின்னோ இல்லை எனக்கு பெர்மனெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னோ நீங்கள் பிளான் பண்ணி ஏதோ வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் சும்மா இருந்தேன்னா எப்படி? முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வித்தை தெரிஞ்சவனா, அதான் உங்களை வச்சே அந்த வேலையை நான் பெர்மனன்ட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒன்றும் வேல்யூ இல்லாமல் எனக்கு தகுதி இல்லாத ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டு
அதை அடையணும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணலை. இந்த வேலைக்கு எனக்கு ஃபுல் தகுதி இருக்குது, அதுக்காக தான் நான் இதை வந்து எனக்காக பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சுயமரியாதை அது இதுன்னு பேசுவேன் அப்படின்னு என் சுயமரியாதையை டச் பண்ணால் அதை விட கீழே இறங்கி வந்து கூட அதை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாங்க மதி. இப்போவுமே பல்பு தான் நம்ம தங்கராஜுக்கும் சுரேஷ்க்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.